விடாமுயற்சி படத்தை வந்து இப்போ இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ நிறைய ரிவ்யூஸும் கேட்டிருப்பீங்க. எல்லா ரிவ்யூஸ்லையும் காமனாக வந்த ஒரே விஷயம் என்னன்னா, அந்த படம் வந்து பெருசாக வைடர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகலை, அதில் நிறைய ஃப்ளா இருக்கு, ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜான படமாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதாவது இப்போது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ இந்த படத்தில் வேறு என்ன பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இப்படி இந்த படத்தில் பொறுத்து இன்னும் என்ன நல்லா இருந்தது நீங்கள் நோட்டீஸ் பண்ணல, அதை நாங்கள் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நாங்கள் கன்வே பண்ணுறோம். எதெல்லாம் பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 கேட்டகரியை பிரிக்கலாம். அது எதுனா, ஒன்று அந்த படத்தோட மெயின் கேரக்டரான ஆக்டர் அஜித் குமார், நெக்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் தேர்டா வந்து மியூசிக் டைரக்டரான அனிருத். ஸோ இவங்க 3 பேரோட ரோல் இந்த படத்துல ரொம்ப ஃபினாமினலா இருந்திருக்கு. குமார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு பர்ஃபார்மர் அஜித் குமாரை நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல பார்த்துருக்கோம். ஆமா, தலையை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, தலை தெறிக்க விட்டாருதான். ஆனால் எனக்கு என்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போது தலைக்குன்னு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளில். இப்போது விண்டேஜ் அஜித் குமாரே பார்க்க முடியல. வெறும் தலைனா ஒரு ரேஸ் சீன் வேணும், இல்லை சண்டை சீன் வேணும், ஒரு டான்ஸ் சீன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதோட நல்லதா காட்டுறேன் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு தலை ஒரு படத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது விவேகமில் வந்து நம்ம தலை 6 பேக் இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். 6 பேக்லாம் இருந்துச்சு தான், அது சீனில் காட்டினாங்க, எல்லாம் ஓகே தான். பட் இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனில் தலை ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி காட்டிட்டு, அதுக்கப்புறம் ஏர்லி இவங்க வயசானதுக்கப்புறம் எப்படி இருப்பார் அதெல்லாம் காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதைக்கு ஏற்ற மாதிரியே இப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும்போது இந்த ஸ்டேஜில் இருந்தார் காட்டினது, அதுக்காக காட்டினது, வெயிட் கெயின் பண்ணது, அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமா, கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அது படத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு. ஆமா, அது யூனிவர்ஸே சேர்ந்து இந்த படத்தை கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு இப்போ எல்லாரும் சொல்றது வந்து எனக்கே அது இப்போ தலைனாலே ஓப்பனிங் தான். இப்போ எல்லா படத்துலையும் தலை வரும்போது தலை ஓப்பனிங் சீன் அப்போ வந்தோடனே கத்துறது அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். நானும் சரி, நான் வந்து டைட்டில் கார்டு கூட ஸ்னாப் அனுப்பல, தலை ஓப்பனிங் வரட்டும் அது பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் டக்குன்னு பார்த்தா டிக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. நான் ட்ரெய்லர் ஷாட்டில் நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு ஓப்பனிங் சீனே ட்ரெய்லர் ஷாட்லேயே போட்டுருக்குமா அப்படின்னு நினச்சிச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நேர்கொண்ட பார்வை வந்து ஃபுல்லாக பர்ஃபார்மராக அவர் பண்ண படம் வந்து நேர்கொண்ட பார்வை தான். ஸோ அதோட ரிசப்ஷன் நம்ம வந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய மேஜர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவரோட ஓப்பனிங், அவரோட அந்த மாசான எலமெண்ட்ஸ் தான் படத்துல என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்ச அவர் ரிஸ்க் எடுத்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கட்சிக்கே ரொம்ப பெரிய இது வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து சினிமோட்டோகிராஃபி தான். படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ஃபினாமினலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் ஒரு இடத்த கூட சினிமோட்டோகிராஃபர் வந்து ஃப்ளா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. அவங்க சொல்ல போனா எல்லா சீனுமே அப்ராட்ல ஷூட் பண்ணதால என்னவா அப்ராடா இருந்தாலும் அவங்க செட் பண்ண லொகேஷன் இந்த சீன் இது நல்லா இருந்திருக்கும். ஹம்மர் சீனுக்கு வந்து டெசர்ட்டா நல்லா இருக்கும்னு சூஸ் பண்ணது ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இப்போ இவ்வளோ இது நடக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி லொகேஷன் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து ஷூட் பண்ணது எனக்கு சினிமாட்டோகிராஃபி மட்டும் இல்லை, இந்த சவுண்டு எதுவும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த சவுண்டு முடிச்சு அடுத்த சவுண்ட் வரதுக்கு முன்னாடி லைட்டாக ஹிண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷார்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா லைக் அந்த கார் சேஸ் சீக்வன்ஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் வர அந்த சீக்வன்ஸ் வந்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸ்கிரிப்ட் லெவலில் அந்த ஷார்ட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக எஃபோர்ட் போட்டு எழுதி போய் எடுத்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்பாட்ல டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் எடுக்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. அது வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் லெவலில் எழுதி தான் அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆமா, அது மட்டும் தான் தலை நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஏன்னா டேரக்டர் வந்து ஒரு டேரக்டரோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன், அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த நம்ம எல்லாம் பார்த்தோம்ல அந்த கார் ரோல் ஆகிற சீன், அந்த சீன் முடிஞ்சு அடுத்த ஒரு ½ ரெஸ்ட் தான் எடுத்துருப்பார் தலை. அதுக்கு அடுத்ததுல அடுத்த சீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அளவு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்துல. ஏன்னா எனக்கு சவதிகா பாட்டில் அந்த விஷுவல்ஸ், அந்த கிளப்பிங் சீன், இப்போ 3 படத்துல தனுஷோட அந்த மேரேஜ் கிளப் வீடியோ சாங் இருக்குல்ல, அதுக்கடுத்து எனக்கு ஒரு கிளப் வீடியோ சாங் பிடிச்சிருக்குன்னா அதுதான். ஏன்னா எல்லா விஷுவல்ஸுமே கரெக்டா இருந்துச்சு. கரெக்டும் இல்லை, பட் ஆனால் அந்த என்ன ஃப்ளா அப்படின்னா அந்த கார் சேஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சாங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் அந்த கதைக்கு அது தேவையா அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஆரவ வந்து பயமுத்துறதுக்காக மட்டுமே அந்த ஒரு சேஸ் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து தேவையா அப்படின்னா அந்த இடத்துல அது தேவையே கிடையாது. வேற எந்த விதத்துலையும் பயமுத்திருக்கலாம். ஸோ அதுக்காக ரோல் ஓவர் பண்ணி தான் நீங்கள் வந்து அவனை பயமுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிறது தோணுச்சு. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ்னு பார்க்கும்போது எல்லாமே ஹாலிவுட் லெவல் விஷுவல்ஸ் தான். ஹாலிவுட் லெவல்னு சொல்றதோட பக்காவா பாக்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரியே தான் இருந்துச்சு. அது என்னதான் நம்ம பிளஸ்ன்னு சொன்னாலும் அதுதான் அந்த படத்துக்கு மைனஸும் கூட.
ஏன்னா நம்மளால அந்த படத்தோட ஒரு எமோஷனல் கனெக்டே உருவாக்கிக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி தள்ளி இருந்து பாக்குற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆமா, எனக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. ஆனா என் தேட்டர்ல என் ஃப்ரெண்ட்ல இருந்து பாக்குறது என்னப்பா டபுள் படம் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா எந்த சீனுமே நம்ம ஊர்லயே எடுக்கல. வரைக்கும் இப்போ கேரக்டர்ஸே நம்ம பார்த்தா அஜித், நமக்கு த்ரிஷா, ஆரவ், இதுக்கப்புறம் வேற யாருமே எனக்கு அர்ஜுன் இருக்காங்க, இன்னொரு ரெஜினா இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். கேரக்டர் ஆர்க்குன்னு எதுவும் ப்ராப்பரா அமைக்கல. அஜித்துக்கு அமைச்ச அளவுக்கான கேரக்டர் ஆர்க் வந்து மத்த யாருக்கும் இல்ல. அர்ஜுனுக்கும் ரெஜினாக்கும் கேரக்டர் ஆர்க் இருக்கு, பட் ஆனா அது வந்து பெருசா இது ஏன் அப்படி இந்த கேரக்டர் ஆர்க்கே தேவையில்லை, இது படத்துல இல்லனாலும் அது கரெக்டா தான் இருக்கும். பேக் ஸ்டோரி அப்படிங்கறதுதான் அந்த கேரக்டர் ஆர்க். அது வந்து பேக் ஸ்டோரி ஒரு இப்போ என்னவா வில்லனா இருந்தாலும் வில்லனுக்கு ஒரு நியாயம் இருக்கணும்ல, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த 2.5 hours படத்தை புஷ் பண்ணனும், அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அந்த பேக் ஸ்டோரி. சரி, இந்த ரெஜினா ஃபேஸ் கிளாசிட் ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. அவரோட எமோஷனல் பிரேக் டவுன் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிம்பிளா ஒரு டைலாக்ல முடிச்சிட்டாங்க. அந்த டைலாக் எஃபெக்டிவா இல்ல. யூ லுக் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் லைக் ஆல்வேஸ் பேபின்னு மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா டைரக்டர் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்கணுக்காக தான் ரெஜினா கேரக்டருக்கு அந்த மேனிபுலேஷன்ற ஸ்கில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த மேனிபுலேஷன் ஸ்கில் வந்து லைட்டா சில சீன்ல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், சும்மா சொல்றாப்பா அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் இருந்ததால அந்த அனு சீன் தான் வரும்போது நம்பர் மாதிரி இல்ல. அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே டைரக்டர் வந்து பிரேக் டவுன் படத்துல இருந்து ரீமேக் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரேக் டவுனை வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளேல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. பட் அது ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாரு. மெயினா சொல்லணும்னா த்ரிஷாக்கு அஃபேர் இருக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காரு. அந்த சீன் எதுக்காக வச்சிருக்காருன்னா இன்டர்மிஷன்ல வர அந்த ட்விஸ்ட்டை பிரேக் பண்றதுக்காக தான் அந்த சீன் வச்சிருக்காரு. பட் அந்த ட்விஸ்டே நமக்கு ஒர்க் ஆகல. அப்படிங்கும் போது அந்த ஸ்டார்டிங்ல அந்த அஃபேர் அந்த ஒரு ½ hour ஸ்டார்டிங் முதல்ல ஆரம்பிக்கிற அந்த ½ hour எதுக்கு வருது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆமா, இப்போ ஜானோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாமலே 96 முடிஞ்ச மாதிரி பிரகாஷ் மூஞ்ச காட்டாமலே விடாமரிச்சு முடிச்சுட்டாங்க. அது யாரு கூகுள்ல இருக்கு. எனக்கு வந்து ட்ரிஷா ஆக்டிங் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஆனா இந்த படத்துல வந்து கடைசியில ட்ரிஷா செத்துட்டாங்க சொல்லும் போதோ சரி, அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லும் போதோ அவங்களுக்கு மெயினா ஸ்கிரீன் பிரசன்ஸே கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 2-3 சீன் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடத்திட்டு போயிடுவாங்க, அப்புறம் கடைசியா கிளைமேக்ஸ்ல தான் வராங்க. அது மோரோவர் மகிழ் திருமணி அப்படின்னு சொல்லும் போது அதுக்காகவே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. நான்லாம் வந்து அந்த படத்துக்கு அவ்வளவு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டேவே போகணும் அப்படின்னு நினைச்சது காரணம் வந்து மகிழ் திருமணிக்காக தான். ஆனா இந்த படத்துல மகிழ் திருமணி வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரான்னு கேட்டா ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி இல்ல, ப்ராப்பர் கேரக்டரா இருக்குல்ல. அவரோட படத்துல வந்து ஒரு சீன் இருக்குன்னா அதுக்கான லாஜிக் இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து அவர்கிட்ட ஒரு ப்ராப்பர் ஆன்சர் இருக்கும். பட் இப்போ இந்த இதுல செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சோடனே ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க, அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த ஷார்ட் கன் சீன் ஒண்ணு வரும். அந்த சீன் எதுக்கு வந்துச்சு, அந்த பாட்டி எதுக்கு செத்தாங்க, பாட்டி எப்படி செத்தாங்க அப்படிங்கறதே நமக்கு வந்து தெரியாது. பாட்டியோட ஷார்ட் கன் புல்லட் ரிவர்ஸ் என்ன சுடுங்கடா அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல சொல்ல டோட்டலாவே லாஜிக்கே இல்லதான். இப்போ நம்ம ஏன் ஷார்ட் கன் யூஸ் பண்றோம்னா, இப்போ டார்கெட் நம்ம கிட்ட இருக்கும், அது ரொம்ப பெருசா இருக்குன்னா. இப்போ நார்மல் கன்னோட புல்லட் மட்டும் தான் ஒரு இதை தொலைச்சிட்டு போக முடியாது. இப்போ ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ல பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஷார்ட் கன்லாம் காட்டெருமையா இருந்தாலும் சரி அடிச்சுட்டு அந்த சைடு வந்துடும். ஆனா அந்த படத்துல அது நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு நார்மல் ஷீல்டு, பிரைஸா கொடுக்குற ஷீல்டு, அந்த ஷீல்ட்ல பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி அது லைக் டிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போகுதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பட்டு அப்படியே பேக்ல வருது 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது அது லைக் ரொம்ப அட்டர் லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. அடிச்சடும் நடு மண்டை ஹெட்ஷாட்லாம் டிஃப்ளெக்ஷன் எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா எனக்கு அந்த பாட்டி வந்து பிரேக்கிங் பேட் சீரீஸ்ல ஒரு தாத்தா வருவார்ல, டிங் டிங் வெள்ள மணி அடிச்சுட்டு அந்த மாதிரி நிறைய. இப்போ படம் வந்து பிரேக் டவுனோட இதுன்னு தெரியும் நமக்கு, பட் இருந்தாலும் சீன்ஸ் ஆச்சும் அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் லைக் அது ரொம்ப தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து போய் தேட போறாரு. பட் அவர் தேட போகும்போது லைக் நமக்கும் அந்த டென்ஷன் இல்ல, அவர் ஒய்ஃப் தேட போறாருங்கிறதுக்கு அது மாதிரியான சீன்ஸும் அதுல வந்து பெருசா பில்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கெஞ்சிக்கிட்டே இருக்காரு, எப்பதான் கெஞ்சி முடிப்பாரு, எப்ப திருப்பி அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் சரி திருப்பி அடிக்கவே வேணாம் பரவாயில்ல அவங்க கொண்டே போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது தான் அஜித் வந்து திருப்பி அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஆமா ஆமா, எனக்கு வந்து அந்த இன்னொரு அதுக்கு வந்து அந்த கிளிப்ல வந்து தலையை போட்டு அடிச்சு தலைக்கு பின்மடையில இருந்து ரத்தம்லாம் வர வச்சிருப்பாங்க. அடுத்த செகண்ட் தலை பேங்க் போகும்போது ரத்தம் அதுக்கெல்லாம் மூஞ்சை கழுட்டு அனுப்படாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதுன்னு மூஞ்சியை கழுவி தலைக்கு டைலாம அடிக்க சொன்னாரு. ஏன்னா ஒரு இடத்துலயும் பிளட் ஸ்டெயின் இல்லை, அப்படியே போடுறாரு. அது
எல்லாமே ஓகே. இப்போ கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி லாஜிக்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கக்கூடாது, இருக்கலாம், அந்த லிபர்ட்டி இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் இப்போ வந்து இந்த படம் வந்து மோர் ஆஃப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படமா, ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் படமா தான் கொண்டு போறாங்க. ஸோ அப்போ அங்க நம்ம அந்த லாஜிக்ஸ்லாம் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். ஸோ அந்த லாஜிக்ஸ்லாம் நம்ம அதை வந்து பாக்குறோம். இதே லாஜிக் நம்ம வந்து விஸ்வாசம் படத்துலயோ இல்ல விவேகம் படத்துலயோ மிஸ்டேக் பண்ணியிருந்தா நம்ம அதை பத்தி பெருசா நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். ஆனா இப்போ ஏன் துணிவு படத்துல கூட நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கேட்டது இல்ல. பட் இப்போ நம்ம இந்த படத்துல கேட்கறோம்னா அதுக்கு ரீசன் வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் படம், இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூஸ்லயே மகிழ் திருமணி வந்து நிறைய இன்ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மள மோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கானா படம் இல்லை. இன்னொன்று வந்து அந்த தலைவன் மகிழ் திருமணி அவருக்கு இருந்த கான்பிடன்ஸ் தான் இன்டர்வியூல ஃபுல்லா. நாங்க இந்த டைட்டில் வைக்கவே ரொம்ப நாள் யோசிச்சோம், விடாமுயற்சி எங்களை விடாமுயற்சி பண்ண வச்சுச்சு. நாங்க வர நாள் திருவிழாவா இருக்கும்னு எனக்கு எல்லாரும் ஹோப் கொடுத்தாங்க. திருவிழா நாள் தள்ளி போனாங்க. அவர் கொடுத்த இன்டர்வியூலயே நான் இன்ஸ்பைரேட், இந்த மாசத்துக்கு கொடுக்க எல்லா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த படம் என்னை வச்சு தூக்கிடும், இந்த படம் பார்த்தா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் அப்படின்னு நினைச்சு போனா அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸா செஞ்சிருச்சு எனக்கு. இப்போ ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபேன்ஸ் பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அஜித் படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கிரீன்ல வந்து பார்க்க வராங்க. ஸோ அப்போ அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு தான் படம், ஓகேவா? ஸோ பார்க்க ஒரு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்றதுக்கு தான் படமே எடுக்கிறாங்க. அப்படி அதுவும் அஜித் விஜய் மாதிரியான பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ்க்குலாமே வந்து அட்லீஸ்ட் படத்துல வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கோ இல்ல அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1/2 hour ஒன்ஸ் ஆச்சு அது ஒரு மாசான சீன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இப்போ நீ லியோவே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, லியோல வந்து லியோவையும் ஸ்டார்டிங்ல விஜய் வந்து ரொம்ப ஒரு சாதுவான கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. பட் ஆனா அங்கங்க அவருக்கு வந்து அந்த ஆக்ஷன் இருக்கு, அவரால் சண்டை போட முடியும் அப்படிங்கிறது, அவரோட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஹைனா கூட இருக்கிற சீனா இருக்கட்டும், KF5 சீனா இருக்கட்டும், அவருக்கு காமிச்சிட்டு அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் இன்டர்மிஷன் முன்னாடியே வச்சிருவாங்க. ஸோ அப்போ இன்டர்மிஷனுக்கு முன்னாடியே அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வச்சதுனால ஓகே இப்போ இவருக்கு அடுத்த செகண்ட் ஹாஃப்ல இவர் அடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஆடியன்ஸ் வந்து இன்டர்வல் போயிருப்பாங்க. அதுவே இப்போ நம்ம விடாமுயற்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரேக் ஈவன் பாயிண்டே கிடையாது இன்டர்வல்ல வரைக்குமே அவர் அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வெளில போயிட்டு வரவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் இதே தான் பண்ணிட்டு இருக்காரு, செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இதான் பண்ணிட்டு இருக்காரு, அப்ப செகண்ட் ஹாஃப்ல இதே தானே பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அது வந்து இது வந்து ஒரு பெரிய பேக்ஃபயர் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் சீன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே தலை வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யற மாதிரியும் ஃபுல்லா ஒரு 9 to 6 ஜாப்ல இருக்க மாதிரி ஒரு நார்மல் பர்சனாவே காட்டியிருப்பாங்க. ஸோ நார்மல் பர்சனை வந்து யாரோ கூட இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி வச்சிருந்து அங்கே லாஜிக் கரெக்டாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தலை ஒரு ஆளாக போயிட்டு அந்த ஓல்ட் ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லாரையும் அடிக்கிற மாதிரி காட்டினது வந்து அது வந்து லாஜிக் இடிக்கிறத தாண்டி நம்மளால இந்த கனெக்ட் ஆகும். அது வந்து ஃபேன்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வந்திருக்கலாம். புஷ் பண்ணி செகண்ட் ஹாஃப்க்கு போனது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டைம் இல்லாம இல்ல, ஸோ டைம் இல்லாம ஸ்க்ரீன் ரொம்ப அப்படியே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது அதுல கொஞ்சம் போர்ஷனை ட்ரிம் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்திருக்கலாம். அது போரிங்கா தான் இருக்கு. அட் த சேம் டைம் அது வந்து ஃபாரின் லொகேஷன்ல இருக்குங்கும் போது பெருசா கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த லவ் போர்ஷன் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு நேராக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கதைக்குள்ள டிராவல் பண்ணி கதைக்குள்ள போயிருந்திருக்கலாம். ஸோ அது தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு காமிச்சாலே அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னு அதை காமிச்சதுனாலதான் அந்த அஃபேர் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இது ஆகிடுது. சோ இவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு அந்த அஃபேர் அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துச்சு? இவரும் நல்லா தான் பாத்துக்கிறாரு, செம்ம கேரிங்கா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல காசு இருக்கு, அப்ப எதுக்காக நீங்க வந்து இன்னொருத்தர் தேடி போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்து அங்கேயே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனாலவே அந்த படத்தோட அங்கேயே நம்ம வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து உருவாகிச்சு. ட்ரிஷா வந்து என்ன சொல்ல ஒரு புஷ்பா புருஷன் கேரக்டர் மாதிரி அக்கா கொண்டு வந்தது. அவங்களுக்கு தேவையான லவ் சீன்ஸ் எதுவுமே வைக்கல. இப்போ ட்ரிஷா வந்து அவங்களாலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ நார்மலாக வச்சிருந்தா அவங்களோட வீட்டை பற்றி காட்டின சீன்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல காட்டினது, அந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் வச்சிருக்கலாம். ஆமா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது. ஏன்னா இப்போ 2 பேருமே ஒரு வெக்கேஷன்ல தான் மீட் பண்ணிக்கிறாங்க. வெக்கேஷன்ல மீட் பண்ணிட்டு அந்த வெக்கேஷன் பாண்டிங்கால மேரேஜ் பண்ணிட்டு 12 years கூட இருக்காங்கன்னா அது எப்படி அதுக்கு இன்னும் கொஞ்சம் லாஜிக் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இன்னும் நிறைய பண்ண மாதிரி காட்டிருக்கலாம். அந்த லாஜிக்கை ஊத்துறதுக்காக அதுல ஒரு சீன் வச்சிருக்காங்க, லைக் அந்த பிரெக்னன்சி கலைஞ்சது அதெல்லாம் வச்சிருந்தாலும் பட் இருந்தாலும் அது எங்கேயோ பெருசா இன்னுமே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். இல்ல அந்த அஃபேர் இதுவே தேவையில்லை. ஏன்னா இப்படி பார்த்தா இன்டர்மிஷன் அந்த டெஸ்ட் வந்து பெருசா ஒர்க் அவுட்லாம் ஆகல நமக்கு. ஸோ அப்படிங்கும் போது அந்த இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. வெறும் ஒரு மெசேஜில் எப்படி இம்ப்ரெஸ் ஆக முடியும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வெக்கேஷன்ல மீட் பண்ண அப்படிங்கும்போது
எனக்கு அதுவும் சரியா படல. அது இல்லாம இப்ப நம்ம பார்த்தோம்னா பிரேக் டவுனோட ஸ்கிரீன் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hour 1 hour 40 minutes ஸ்கிரீன் டைம் தான் வருது. பட் இந்த படம் அதுல இருந்து எடுத்த இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2.5 hours கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொண்டு வரணும், தமிழ் சினிமாக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக எங்கெங்கெல்லாம் அவங்க ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடம் எல்லாமே லாகியா ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ரைட்டிங் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்ம போகும்போது லைக் ஏதோ படத்தை இவ்வளோ நேரம் நம்ம ஜவ் மாதிரி இழுத்துட்டோம், இப்போ படத்தை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரஷ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அந்த வில்லன் குரூப்னு சொல்லி இருக்கிற அந்த ஒரு 5-6 பேரையுமே வந்து இவர் வந்து ப்ராப்பரா போயிட்டு அவங்கள வந்து சண்டை போட்டு தோக்கடிச்ச மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை, அவங்களே போய் செத்து போயிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆரோவோட ஃபைட் சீன் எல்லாம் சரி, ஆரோவுக்கு நடக்கும்போது ஏதாச்சும் நடக்க போதுன்னு நினைச்சா கடைசியா ஒரு சுவிட்ச் போறதால அவரே இறந்துக்கிறாரு. ரெஜினா பார்த்தா ஆசிட்ல வந்து இறந்துடுறாங்க. இந்த அர்ஜுன் வந்து அவரே ஷெட்டர் மிஷின்குள்ள போய் இறந்துறாருங்கிற மாதிரியான அந்த மாதிரி ஒரு சீன் வச்சது வந்து பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு இம்ப்ரெசிவா இல்ல. சூசைட் ஸ்குவாட் மூவி மாதிரி ஆயிடுச்சு. அவனுங்க சூசைட் பண்ணி செத்துறானுங்க. பட் ஆனா அதுக்கு பதிலா அவங்க கொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் அதுக்கு பதிலா இன்னுமே ஒரு ஃபைட் சீன் இன்னும் என்கேஜிங்கா ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் வந்து அந்த சேசிங் சீன்ல பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டண்ட்ஸ். ஆனா அதுவே கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் போகும்போது பெருசா இல்ல. ஆமா, தலைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கார் கொடுத்துருக்கலாம், எலக்ட்ரிக் கார் கொடுத்துருக்காரு. லெக்ஸஸ் வந்து மேபி அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அந்த பிரேக் டவுனுக்காக அந்த மாதிரி லெக்ஸஸ் எலக்ட்ரிக் கார் அது ஆக்சுவலா பிரேக் டவுன் ஆன உடனே தலை வந்து பேன் பேப்பர் முடி கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணுவாரு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னவர் வந்து அந்த ஒயர் கட் பண்ணதுக்கு பதிலா அது ஃபர்ஸ்டே கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத மிஸ்டேக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒயர் வேற ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கும், அந்த ஒயர் மேலேயே இருந்த மாதிரி காட்டி இருப்பாங்க. அது வந்து சரி பதட்டத்துல அந்த சீன் அதை நம்ம பார்க்கல, அந்த மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு அந்த மாதிரி வெறும் பெட்ரோல் பங்க்ல பார்த்து ஒருத்தவங்க தமிழ் கனெக்ட் அதனால நம்ம வந்து அவங்க ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஸோ இதே தான் பிரேக் டவுன்ல இருக்கும். இந்த விஷயத்த வந்து அவங்க ஆட் பண்றதுக்காக தான் ரெஜினா கேரக்டரே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து யாரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்பி பஸ்ல ட்ரக்ல ஏற்றி விட மாட்டாங்க. ஸோ அதுக்காக ரெஜினா கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அதை வந்து அந்த சீனோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த இடமும் லாகியா தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் சேஞ்சஸே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்களோ அதை தவிர ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வச்சு ஓட்டிருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அதுல வச்சிருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க த்ரிஷாவை தேடி கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸ்லாம் இன்னும் உட்காந்து எஃபோர்ட் போட்டு எழுதி இருந்திருக்கலாம். சும்மா சிம்பிளா போயிட்டு போறாரு, அடிக்கிறாரு, அடிச்சு த்ரிஷா கூட்டு வந்துடுறாரு அப்படிங்கிற சீன் வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் எழுதுனது வந்து பெருசா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. போனதுக்கு அப்புறம் த்ரிஷா வந்து போயிட்டு போலீஸ் கிட்ட கேட்க மாட்டாங்க அனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்ட்டு. அதை விட்டு ரெஜினாவோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்பாங்க அவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்கான்ட்டு. சைக்காலஜிஸ்டுக்கு எப்படி தெரியும் அது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே யோசிக்க தோணுது. அது யோசிக்க தோன்றதுக்கான காரணம் என்னன்னா படம் அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இல்ல. படம் எங்கேஜிங்கா இருந்திருந்தா இந்த லாஜிக் எதையுமே யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, இந்த விஷயம் எதுவுமே இருந்திருக்காது. படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். படம் லாகின்னு சொல்ல முடியாது, பட் படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுதான் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்றோம்னா 2 hours என்னால அந்த யூனிவர்ஸ்க்குள்ள போக முடியும். ஆமா, 2 hours வர்த்தியான சீன் தான் இந்த சேஸை தவிர மற்ற எந்த சீனுமே நம்ம வந்து ஓகே இந்த சீன் செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான எந்த சீனும் இல்லை. லொகேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த லொகேஷன் பயங்கரமா இருந்துச்சுன்னு எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அதே அளவுக்கு அந்த லொகேஷன் வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவும் இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஏதோ வெளியூர்ல நடக்கிறது நம்மளால சரி இப்போ வந்து இதுவே நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருந்தா கூட நமக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் இது கம்ப்ளீட்டா வேற ஒரு தீரன் படத்தை நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல தான் இருக்கேன். எனக்குலாம் பயமா இருந்துச்சு தீரன் படம். நான் பாக்கும் ஸ்கூல் பண்ண அப்பெல்லாம் எனக்கு பயமா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு நைட்டு வந்துருவானுங்க, திருட வந்துருவானுங்க, எல்லாம் அடிச்சு உள்ள வந்துருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அதுவும் பிரேக் டவுனே வீட்டுக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும் தீரணும். ஆனா என்னால அந்த படம் எனக்கு கொடுத்த பயத்தை இந்த படம் தான் எனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அந்த படம் வந்து ஓகே இருந்தாலும் நம்ம ஊர் சரௌண்டிங்ல நடக்குது, நம்ம லேண்ட் ஸ்பேஸ்ல நடக்குது அப்படிங்கும் போது அதோட நம்மளுக்கான ஒரு சின்ன கனெக்ட் இருந்துச்சு. மோரோவர் அந்த ஸ்கிரீன் டைம் ரொம்ப எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதுவே நம்ம இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா படமும் வேற லொகேஷன்ல நடக்குது, அந்த லொகேஷனும் நமக்கும் சம்மந்தமும் இல்லை. அப்படிங்கும் போது நம்மளால ஒரு எந்த விதத்துலயும் அந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. அட் த சேம் டைம் அங்க இருக்கிற மற்ற ஆர்டிஸ்டும் சரி அந்த அசர்பைஜான் லாங்குவேஜ்ல அவங்க பேசிட்டு இருக்கும் போது படத்துல ஃபோக்கஸ் பண்றதோட நம்ம வந்து சப்டைட்டில்ஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த சப்டைட்டில்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த கனெக்ட் வந்து மிஸ் ஆகுது. ஏதோ ஒரு வேற்றுமொழி படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் அந்த டைம்ல தான் நமக்கு வந்து வருது. ஆமா, அதுலயும் அந்த ஃபாரின் கேரக்டர் சூஸ் பண்ணவங்களும் அவங்க யாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் மாதிரி இல்லை. அவங்க ஏதோ ஜூனியர் ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க யாருக்கும் ப்ராப்பர் எக்ஸ்பிரஷன் எதுவுமே அவங்களும் கொடுக்கல.
சரி ஏதோ காசு கொடுத்துட்டாங்க நம்ம பேசணுன்ற மாதிரி தான் பேசுன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கேரக்டர்ஸ் அந்த 6-7 பேர் எடுத்துக்கிட்டாலும் அஜித் சாரை தவிர மற்ற யாருமே ஒரு ப்ராப்பர் கேரக்டருக்கு இல்லை. எல்லாரும் வராங்க போறாங்க சாவுறாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 15-20 மினிட்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் தான் மெயின். அஜித் மட்டும்தான் நம்ம தலை மட்டும்தான் அவர் கேரக்டருக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கும், கேரக்டரால தான் என்ன பண்ணுமோ அப்படின்னு நடிச்சிருப்பாரு. ஆரவா சரி, அர்ஜுனும் சரி, அங்கங்க அர்ஜுனோட ஒரிஜினல் கேரக்டர் வந்திருக்கும், ஆரோவோட ஒரிஜினல். பிக் பாஸ்ல பார்த்த ஆரோனா அங்கங்க எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. மற்றபடி இந்த கேரக்டருக்குள்ளேயே பூந்து அந்த கேரக்டரே வாழ்வாங்க தெரியுமா, அது நடக்கல இந்த படத்துல. ஆனா அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், ஃபினாமினலா நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அவர் ஒரு சீன் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் நம்ம இது வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா வெறும் அவர் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்குன்னு சொல்லிட்டு நம்ம புஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இல்ல நான் கமர்ஷியல் ஹீரோ மட்டும் கிடையாது, என்னால பெர்ஃபார்மும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அஜித் குமார் நம்ம இந்த படத்துல இன்னொன்னு என்னன்னா, இப்போ பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாத்துலயுமே அஜித்துக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்கும். ஒரு சீன்ல கூட தலை சிரிக்காம சோகமா ஒரு சீன் இருக்காது. ஆனா அந்த டிவோர்ஸ் அதுக்கு ஆனதுக்கு அப்புறம் தலை சிரிப்பே இருக்காது. அது ஏன்னா இது யாரும் சொல்லி செஞ்சிருக்க மாட்டாரு, தலையா செஞ்சது இது. அதனால எனக்கு அது பிடிச்ச அந்த கேரக்டருக்குள்ள பூந்து தலை நடிச்சிருப்பாரு. ஆனா இப்போ அர்ஜுன்னா இப்போ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுமே அவர் இப்போ 2 பேரும் பேஷண்டா போயிருக்காங்க. ரெஜினாக்கான பாஸ்ட கொடுத்துட்டாங்க, அர்ஜுனுக்கான என்ன பாஸ்ட்னே சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. கேட்டா ஒரு சீன்ல எனக்கு யாருமே பிடிக்காது, எல்லாரும் பார்த்தாலும் கோபமா இருக்கும், இந்த ஒரு டைலாக் போட்டு தான் அவரோட பாஸ்ட டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். அதை தவிர எதுவுமே பெருசா இருக்காது இந்த படத்துல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற இந்த விஷயம்லாம் தான் எங்களுக்கு இந்த படத்தில் ஏதோ பெரிய மிஸ்டேக்காக இருந்திருக்கோம். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே பெட்டர் ஆடியன்ஸை இன்னுமே பெட்டராக ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. படத்துக்கு 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்க ரிலீஸ் பண்ண. அந்த 2 இயர்ஸ்ல அவங்க நினைச்சா புதுசாக ஃபுட்டேஜே எடுக்காட்டியுமே இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றிருக்க முடியும். இப்போ அந்த 2 வருஷம் டைம் இருந்திருக்கு. 2 வருஷத்துல தலை அவரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படின் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவர் கொடுத்த இன்டர்வியூ ஸ்பீச்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது படம் கனெக்ட் ஆகலை தான். அண்ட் மோர் ஓவர் அந்த 2 வருஷம் கேப்ல இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு போய் தேட்டர்ல பார்க்க போறோம் போது ஹைப் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி படம் இல்லை. ஸோ இது இல்லாம வேற ஏதாச்சும் தாட்ஸ் உங்களுக்கு இருக்கு, வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக அதை பார்க்குறோம்.